வெல்கம் டு மாலத்தீஸ் தளிகை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெரண்டை பொடி. ஏன்னா பெரண்டையை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். எப்படி மெயினாக கோல்டு காஃப், அந்த செஸ்ட் கன்ஜஷனுக்குலாம் அது எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றத. இப்போ பெரண்டை வாங்கும்போது நம்ம கொஞ்சம் நிறைய வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அது மீதி பெரண்டை என்ன பண்ணலாம்? ஏன்னா பெரண்டை தொகையில் அரைச்சி வச்சு ரொம்ப நாளும் வச்சுக்க முடியாது. அதுவே பெரண்டை பொடியாக பண்ணி வச்சோம்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ குழந்தைகள் கூட 10 நாளுக்கு ஒரு தடவை நல்லா சூட சாதத்தில் நெய்யை விட்டு பெரண்டை பொடியும் மிக்ஸ் பண்ணி அதை கலந்து கொடுக்கலாம். பெரியவாளும் சாப்பிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பெரண்டை பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். பெரண்டை பொடி நம்ம பெரண்டை வாங்கும்போது சில சமயத்தில் நமக்கு நிறையவே கிடச்சி விட்றோம். அந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பொடியாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த பெரண்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட அந்த எட்ஜ் போர்ஷன் எல்லாம் எடுத்துட்டேன். கொஞ்சம் நார் வரும், அது எல்லாமே எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வெறும் வானால நல்லா அப்படியே அதை வதக்கிடணும். இப்போ இது வதங்கின்னு இருக்கு, நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் இந்த இன்கிரீடியன்ஸ், அதாவது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகு. பெருங்காயம் இந்த கட்டி பெருங்காயம் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அதை முதல்ல பொரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு இதெல்லாம் நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுடலாம். அதுக்கப்புறம் இந்த 3 பருப்புகளையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இப்போ துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் இந்த பரண்டைக்கு நான் கால் ஆழாக்கு எடுத்துட்டேன். இது கால் ஆழாக்கை விட கம்மி உளுத்தம்பருப்பு. மிளகாலாம் நம்மளுடைய காரத்து, நமக்கு நிறைய காரம் பிடிக்கும்னா இன்னும் சேர்த்துக்கலாம், கம்மியானாலும் கம்மியாக்கிக்கலாம். ஸோ அது நம்மளோட இஷ்டம்தான். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பையும் போட்டு மிக்சியில் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம புளி இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் வதக்கியாச்சு, நல்லா வறுத்தாச்சு. அதே சூட்டில் இன்னும் கொஞ்சம், அதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் அதுலேயே அந்த சூட்லேயே நம்ம அந்த பெரண்டையும் போட்டு எடுத்துருக்கோம். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்தாச்சு, பொடி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பெரண்டை பொடி ரெடி. இப்போ ஆத்தியாச்சு. அதை இப்போ பாட்டில் போட்டு ஃபில் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம சூடா சாதம், அது மேலே நெய் குத்தி பெரண்டை பொடியும் நமக்கு தேவையான அளவு போட்டு அப்படி கலந்து சாப்பிட்டா அதோட ருசியே தனி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.